வாவ். ஸோ பிரியாணி ஒரு ஆளுக்கு ஆகிற மாதிரி வாங்கினோம். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் ஃபஸ்ட் டைம் ஏஎக்ஸ்என் ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் திருப்பூர்லேயே இருக்கிற இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறியே, ஏஎக்ஸ்என் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது இல்லையாடா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா நான் ட்ரை பண்ணது எடா ஃபுல்லாக கொழுப்பு பீஸா போட்டாங்கடா. 4 பீஸ் போட்டு பிரியாணியோட அந்த பீஸை வச்சு சாப்பிடும் போது தான் தெரியுது, அப்படியே கரையுதுங்க வாயில். அந்த பிரியாணி டேஸ்ட்டு அந்த மசாலாவில் அது ஊர்னு அந்த கொழுப்பு அப்படியே வாயில் வைக்கும்போது பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு அப்படியே கரையும். பார்த்தீங்களா, நெய் கரையிற மாதிரி அப்படியே அழகாக கரையுது. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. எஸ்ஏபியில் நம்ம சாப்பிட்ற அந்த பெப்பர் கிரேவி ரேஞ்சுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் இதுலேயும் நல்ல பெப்பர் ஃப்ளேவர் இருக்குது. நல்ல ஒரு வறுவலோட ஒரு பெப்பர் கிரேவியோட ஒரு பீஸு. வணக்கம் மக்கள், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஃபுட்டிசன் பேசுகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ரொம்ப நாளுங்கிறதோட மாதமே கழித்து ஒரு வீடியோ பிரியாணி ரிவ்யூ வீடியோ வந்திருக்கோம். திருப்பூரோட ஃபேமஸான பிரியாணி. ஸோ நடுவில் ஏன்டா இத்தனை நாள் வீடியோவே போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்னோடய வழக்கம். அதுவும் ஒரு உண்மை. ஸோ மெயின் விஷயமே பட்ஜெட்டு தான். அது இல்லாதனால தான் நான் பெருசாக வீடியோவே எடுக்கிறது இல்லை. ஸோ அப்பப்போ கிடைக்கிற சின்ன சின்ன பட்ஜெட்டில் ஒவ்வொரு வீடியோவாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக ஃப்ரெண்டோட சேர்ந்து நானும் வர்க்கலாவும் ஜடாயும் கேரளா ஒரு சின்ன ட்ரிப்பு போயிட்டு வந்திருந்தோம், 2 நாள் ட்ரிப்பு. ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது அதுக்கப்புறம் போடுற கண்டினியூஸாக மேக்ஸிமம் நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎக்ஸ்என் பிரியாணி, அதாவது திருப்பூர்லேயே ஃபேமஸான டேஸ்டியஸ்ட் பிரியாணின்னு ஒரு நம்பர் 1 பொசிஷன் கொடுக்குறது இந்த ஏஎக்ஸ்என் பிரியாணிக்கு தான். ஸோ இன்றைக்கி அந்த கடை இதில் போய் வாங்கிட்டு வந்து நம்ம ரிவ்யூ கொடுக்க போகிறோம். சரி வாங்க ஃபஸ்ட்டு போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ மக்களை இப்போ ஒரு வழியாக நம்ம போய் வாங்கிட்டு வந்துட்டோம். கடையில் வந்து சரியான ரஷ் இருக்குது. நம்ம பையன் கேமராமேன் வேறு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு வரேன்ட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டான். ஸோ நம்ம வந்து இப்போ பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வறுவல் வாங்கினோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம பிரியாணி. ஸோ எப்பவும் போல் அதுக்கு ரைத்தாவும் கிரேவியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான். பிளேட்டை கொடுறா. பிளேட்டுக்கெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் வச்சுருக்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட் நம்ம பிரியாணி இது பண்ணி வச்சிடலாம். ஸோ அப்படியே போட்டு இப்போமா வழக்கம் போல் நம்ம இது ஸ்பெஷல் ரைத்தா, இது எப்போவுமே இருக்க வேண்டியது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி, மட்டன் பிரியாணி இந்த தடவை வாங்கியிருக்கோம். ஸோ எப்போவுமே சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி என்னென்ன பிரியாணி இருக்கோ ரெண்டுமே வாங்கி ரிவ்யூ பண்ணுறது நம்ம வழக்கம். பட் சிக்கன் பிரியாணி நம்ம கேமராமேன் ஆகாஷ் பையன் வந்து அங்கேயே சாப்பிட்டான். ஸோ அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு அவனே சொல்லுவான். ஸோ சொல்கிறா, ரிவ்யூ எப்படிடா இருந்தது சிக்கன் பிரியாணி? சூப்பராக தான் இருந்துச்சு. பீஸ் எல்லாம் டெண்டராக இருந்துச்சு, செம்ம ஜூசி, டெண்டராக இருந்துச்சு, செம்ம. ஓகே. ஸோ உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சிக்கன் பிரியாணி வாங்கி கடைக்கே போய் அடுத்த தடவை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடைக்கே போய் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் கடையோட பேக்ரவுண்டு, கடை எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன வீட்டுக்கு இங்கே ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி 1/2 kg வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 200 rupees ஆச்சு. சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா 110 1/2 kg. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்கன் வறுவல் வாங்கினோம் 80 rupeesக்கு. ஸோ சிக்கன் வறுவலும் மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கோம். ஸோ சிக்கன் வறுவல் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் கிரேவி நோ. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம எஸ்ஏபியை தவிர வேறு எங்கேயுமே கிரேவி நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிரியாணி எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி வந்து ஆரம்பிக்கிற மக்களே. ஸோ உங்களோட சரி வா 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 பீஸ் எடுத்து வைக்கிறேன் வெளியே. எடா ஃபுல்லாக கொழுப்பு பீஸாக போட்டாங்கடா. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஸோ மட்டன் பீசஸ்ன்னு பார்க்கும்போது நல்லா பெரிய பெரிய பீசஸ் 4 பீஸ் போட்டிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், பெரிய கொழுப்பு பீஸாக போட்டாங்க. வெல் பிரியாணியோட கொழுப்பு சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும், அதில் ஒரு இதுவும் சொல்ல மாட்டேன், குத்தம்லாம் சொல்ல மாட்டேன். பட் பீஸ் போட்டுக்கலாம் எனக்கு, ஆனால் ஒரு பெரிய பீஸாகவே நல்லா ஒன்று போட்டிருக்கிறாங்க. ஸோ பீசஸ் உங்களை குறை சொல்லவே முடியாது. அதேமாதிரி பீஸ் வெந்த விதமும் செம சாஃப்டாக சூப்பராகவே இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எலும்பு எடுத்த எலும்புலேருந்து நழுவி உழுகுது, அந்தளவுக்கு உங்களுக்கு பீசஸ் இருக்குது. ஸோ மக்களே, இவங்க பீஸ் எப்படி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எவ்வளோ குவாலிட்டி டெண்டராக இருக்குதுன்னு பார்த்தோம். பீஸ் அருமை. ஸோ இப்போ வந்து ரைஸில் டேஸ்ட் பார்த்தல இவங்களோட மசாலா எப்படி இருக்குது. ஏன் இவங்க வந்து திருப்பூர்லேயே நம்பர் 1 பிரியாணி அப்படிங்கிற பேரை வாங்கினாங்க அப்படிங்கிறது அந்த மசாலா பிரியாணியில் தான் இருக்குது. ஸோ உங்களோட சேர்ந்து நானும் ஃபஸ்ட் டைம் ஏஎக்ஸ்என் ட்ரை பண்ண போகிறேன்.
ஆனால் திருப்பூர்லேயே இருக்கிற இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறியே ஏஎக்ஸ் எனக்கு முன்னாடி ட்ரை பண்ணது இல்லையாடா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஏன்னா இங்கேருந்து எனக்கு டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் போய் வாங்கிட்டு வரணும். பட் அதே 12 கிலோமீட்டர் போய் வாங்கிட்டு வரதுனால எனக்கு இங்கே பூலுப்பட்டியிலே ஒரு பாய் கடை இருக்குது. ஸோ நாங்கள் ரெகுலராக அங்கே தான் வாங்கிட்டு இருப்போம், கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அதனாலே நான் இவ்வளோ தூரம் 12 கிலோமீட்டர் எப்போது போய் தான் வாங்கிட்டு வரணுன்னு இருந்தேன். ஸோ வீடியோக்காக நம்ம போய் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஸ்விக்கி ஜொமேட்டோ பண்ணலான்னு பார்த்தா 12 கிலோமீட்டருக்கு போய் வாங்கிட்டு வர ரேட்டே பரவாயில்லன்னு தான் தோணுது. அந்த பக்கம் ஏதாவது வேலையாக போயிட்டு வரேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏஎக்ஸ்எல்ல ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு நீங்கள் வீட்டுக்கு பார்சல் வாங்கிடுங்க. ஸோ இப்போ வந்து ரைஸை டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ரைஸ் மட்டும் செம்மையாக இருக்குடா. மசாலா எடுத்து அடிக்கல, எதுவும் இல்லை, ப்ராப்பராக இருக்குது. காரம் அதிகமாக இல்லாமல் எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு காரம் நீட்டாக போட்டு மசாலா தூக்கலாகவும் இல்லை. சில பிரியாணியெல்லாம் நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக தெரியும், மசாலா மூஞ்சில் அடித்த மாதிரி சும்மா ஹெவி மசாலாவாக இருக்கும். அந்தளவுக்குலாம் உங்களுக்கு மசாலா இல்லாமல் ப்ராப்பர் பிரியாணி ஒரு பர்ஃபெக்டான இதில் செஞ்சுருக்குறாங்க. சீரக சம்பா ரைஸ் அருமையாக இருக்குது. ஸோ நம்ம ஊராக ஸ்பெஷலே தெரியும், நம்ம ஊரில் எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் சீரக சம்பளம் தான் பிரியாணி செய்வாங்க. இப்போ இந்த பாஸ்மதிங்கிற பேருக்கே இங்கே இடம் கிடையாது. பிரியாணி வந்து இந்த சீரக சம்பளம் செய்யும் போது அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து ரைத்தாவோடு வச்சு ஒரு பீஸை வச்சு சும்மா ஆட்டு வச்சு மட்டன் செம்ம டெண்டர்றானா, நல்ல ஒரு டெண்டரான பீஸ் ஒன்று வச்சு மட்டனோட ஒரு பிடி போயிடலாம் மக்களே. வாவ், அந்த மட்டன் ஃப்ளேவரும் மட்டன் செம்ம டெண்டர்ரா டேய். மட்டன் செம்மையாக இருக்கு மிச்சியோ நிஜமா. அடுத்த டைம் கண்டிப்பாக போய் நீயும் மட்டன் சாப்பிட்ற. 2 பேரும் போகிறோம், 2 பேரும் மட்டன். நான் சிக்கன் ட்ரை பண்ணுறேன், நீ மட்டனை ட்ரை பண்ணுறேன். செம்ம ஒர்த்துடா மட்டனும். கண்டிப்பாக கொடுத்த பீசஸ் எல்லாமே ஒர்த்தான பீசஸ் தான். நான் இது வரைக்கும் மட்டன் பிரியாணி உங்களுக்கே தெரியும், நம்ம வீடியோக்காக தான் நான் ஃபஸ்ட் டைம் மட்டன் பிரியாணியை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்ருக்கிறேன். ஸோ நாங்கள் எப்போவுமே சிக்கன் பிரியாணி தான் அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு வந்து அந்த எஸ்ஐபி கடைக்கு மட்டும் அப்பப்போ போனோம்னா பீஃப் பிரியாணி சாப்பிடுவோம். ஸோ அந்த 2 ஃப்ளேவர் நாங்கள் ஃபுல்லாகவே எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் மட்டன் பிரியாணி ஏஎக்ஸ்எல்ல இவ்வளோ சூப்பராக இருக்கும் நானும் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அன்றைக்கி தலப்பாக்கட்டியில் சாப்பிட்ட அந்த டேஸ்ட் வந்து ரீச் பண்ணலை. பட் இது நம்ம ஊர் ஸ்டைலில் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே இருக்குது இந்த மட்டன் பிரியாணியும். மட்டனோட டெண்டர்னஸ் எனக்கு அருமையாக பிடிச்சிருக்கு, நல்லா வெந்திருக்கு மட்டனு. பர்ஃபெக்டான மசாலாவில் போட்டு பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கிறாங்க மட்டன் பிரியாணி. ஸோ அது கூட அப்படியே நம்ம சிக்கன் வறுவல் வாங்கணும் பார்த்தீங்களா. எஸ், சிக்கன் வறுவல் வாங்கினோம். ஸோ ஃபுல்லாக ஆயில் மிதக்க இருக்குது சிக்கன் வறுவலில். ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன அப்படியே ஒரு பீஸ் எடுத்து சிக்கன் வறுவல் கண்டிப்பாக நம்ம எஸ்ஐபியில் வந்து 70 ரூபீஸுக்கு வாங்குவோம் கரெக்டாக. இங்கே 80 ரூபீஸ் தான் வறுவல். 2 இடத்துலையும் சேம் குவான்டிட்டி தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு. 10 ரூபாய்க்கு அவங்க இந்த இடத்துலையும் கொடுக்குறது பெரிய எனக்கு நெகட்டிவாக படலை. எனக்கு சிக்கன் வறுவல் நல்லா இருக்குது சூப்பராகவே. இந்த மசாலாவோடு அப்படியே கொஞ்சம் ஊற்றி, மசாலா வருமா, ஆயில் தான் வருது. சரி, அந்த ஆயிலோடு அப்படியே சிக்கன் வச்சு சிக்கன் பீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் நல்லா வெந்திருக்குது. ரியலி அந்த பெப்பர் போட்டு நல்லா வச்சுருக்குறாங்க. வறுவலில் பெப்பர் நல்லா சூப்பராகவே போட்டு இது பண்ணிடுறாங்க. அந்த பெப்பரோட டேஸ்ட் நமக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக அந்த எஸ்ஐபியில் நம்ம சாப்பிட்ற அந்த பெப்பர் கிரேவி ரேஞ்சுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் இதுலேயும் நல்ல பெப்பர் ஃப்ளேவர் இருக்குது. நல்ல ஒரு வறுவலோட ஒரு பெப்பர் கிரேவியோட ஒரு பீஸு வறுவல்லேருந்து அந்த பெப்பர் கிரேவியோடு எடுத்து போட்டு, ஏன்னா எஸ்ஏபியில் கொடுக்குறதும் பெப்பர் வறுவல் இருக்க அதே கிரேவி தான் அவங்க கிரேவிக்கும் கட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே கிரேவி டைப் தான். ஸோ அந்த டேஸ்ட் வருது, பெப்பரோட டேஸ்ட் எல்லாமே. வாவ், வச்சு வறுவல் டாப் நாச்சுரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ரைத்தாவும் நல்லா இருக்குது. அந்த மாதிரி ரைத்தாவும் சொல்லணும். ஆனியன் ரைத்தா நல்லாவே இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாட்ட கொடுத்துருவாங்க, வெறும் ஆனியன் மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டு. அதுவும் இங்கே அப்படி இல்லாமல் நல்லா ரைத்தா நீட்டாக இருக்குது. தயிர் நிறையாவே கொடுத்து இது பண்ணியிருக்கிறாங்க. சில இடத்துல ஆனியன் மட்டும் தான் கொடுப்பாங்க, தயிரில் ஊற அந்த மோர் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட சொல்லலாம் மோரில் வந்து வெங்காயத்தை போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும்.
ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் தயிர் நல்லாவே இருக்குது. ஸோ மக்களே கடைசியாக ஒரு பெரிய பைட் போயிடலாம். நல்ல ஒரு பெரிய மட்டன் பீஸ் எடுத்து வச்சு இருக்கிறதுல ஒரு பெரிய மட்டன் பீஸு. ஸோ கொழுப்பு வந்து நல்லா பெரிய பீஸாக கொடுத்துருக்காங்க. அதை பிச்சு அதையும் ஒரு டேஸ்ட் அடித்து பார்ப்போமே. ஏன்னா கொழுப்பு பிரியாணியில் இருக்கும்போது கொழுப்பு அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. குழம்புல போட்டால் நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனால் பிரியாணிக்கு வந்து மட்டன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அந்த டேஸ்ட் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா அந்த கொழுப்பு தான் டேஸ்ட் கொடுக்கும்பாங்க மட்டன் பிரியாணிக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நல்லா பெரிய பைட்டாக மட்டன் பீஸோட ஃபைனல் பீஸ். வாவ். ரியலி என்னடா இவ்வளோ பெரிய கொழுப்பு பீஸ் போட்டாங்களே அப்படின்னு நான் ஒரு ஃபீலிங்ஸோடு இருந்தேன். பட் அந்த பிரியாணியோட அந்த பீஸை வச்சு சாப்பிடும் போது தான் தெரியுது அப்படியே கரையுதுங்க வாயில். அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார், மன்னிச்சுக்கப்பா. அந்த பிரியாணி டேஸ்ட்டு அந்த மசாலாவில் அது ஊர்ன அந்த கொழுப்பு அப்படியே வாயில் வைக்கும்போது பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு அப்படியே கரையும் பார்த்தீங்களா, நெய் கரையிற மாதிரி அப்படியே அழகாக கரையுது. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. சொல்லப்போனால் அது நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணுது பிரியாணியோட ஃப்ளேவரை. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்ல வேலை வீணாக போயிருமோன்னு நினச்சேன். பட் எனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவரை சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக தந்துட்டுருக்கு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனல் ரிவ்யூ நான் வரேன். ஸோ மக்களே இப்போ திருப்பூர்லேயே செம்ம ஃபேமஸாக இருக்குது AXN பிரியாணி. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் AXN நம்பர் ஒன் இத்தனை நாளாக இருக்க திருப்பூரில் இருக்க எல்லா ரிவ்யூவர்ஸும் சொன்னாங்கன்னு எனக்கு கட் அண்ட் ரைட்டாக தெரிஞ்சிருச்சு. ஸோ 200 rupeesக்கு 1/2 kg மட்டன் பிரியாணி. ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு ரைஸ் வைஸ் எல்லாமே சூப்பர். பட் பீஸில் வந்து என்னடா அவ்வளோ பெரிய கொழுப்பு பீஸ் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்தது. பட் அது டேஸ்ட் பண்ணி சாப்பிடும் போது தான் அதோட ஃப்ளேவரும் எல்லாமே அதில் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ அதில் தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் தெரிய வந்துச்சு. ஸோ ஃப்ளேவர் வைஸ் எந்த குறையுமே இல்லை. 200 rupeesக்கு ஒர்த்தாக ஒரு ஆள் அங்கே உட்காந்து சாப்பிட்றதுனால சரி, இல்லை நீங்கள் 1/2 kg பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்டாலும் சரி, செம்ம ஒர்த்தாக. கூட ஒரு ஃப்ரை வறுவல் வாங்கிக்கோங்க, சிக்கன் வறுவல். சிக்கன் பிரியாணி வாங்கினீங்கனாலும் சரி, மட்டன் பிரியாணி வாங்கினீங்கனாலும் சரி, ஒரு சிக்கன் வறுவல் கூட வாங்கினீங்கன்னா 300 rupeesல ஒரு ஆள் திருப்தியாக லஞ்சை முடிக்கலாம். ஸோ இந்த BPL என்னடா ஆச்சு அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்ச வீடியோ போட்டுட்ருக்கியே அப்படின்லாம் கேட்காதீங்க. ஸோ பட்ஜெட் கண்டிப்பாக வர நான் ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன். இனிமேல் ரெகுலராக வீடியோ போடணும் நான் கன்ஃபார்ம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அதுக்காக முயற்சியில் தான் நான் இருக்கேன். பட்ஜெட் எப்படி ரெடி பண்ணி ஒவ்வொரு பிரியாணி ஷாப்ஸும் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூரில் இருக்க மேக்ஸிமம் ஒரு என்னோடய ஃபேவரட்டான ஒரு பிரியாணி ஷாப் SAPயில் இருக்க AR ரஹீம் பாயும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் திருப்பூர்லேயே ஃபேமஸ்ன்னு சொல்கிற AXN இந்த வீடியோவில் பார்த்தோம். அத்தா பிரியாணி இதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் ரொம்பவே எனக்கு அருமையாக இருந்தது. ஸோ என்னோடய வீடியோஸ்க்கு அவ்வளோ வியூஸ் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த AXN வீடியோவும் எனக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்க vlog வீடியோஸ் அதையும் பாருங்கள். வெள்ளிங்கிரி vlogsம் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி வர்க்கலா ட்ரிப்பு சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஃபன் பண்ண நானும் ஃப்ரெண்டு தனியாக போனது தான். ஸோ அந்த இதுவும் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஜடாயு பிளேஸ் ரொம்பவே எக்ஸைட்டிங்கான வியூ பாயிண்ட்ஸ் அதெல்லாமே கேரளாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வீடியோ இருக்குது. அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் தரேன், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இனிமேல் நம்ம இதில் BPL அதாவது பிரியாணி ரிவ்யூ லீக் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ திருப்பூரில் இருக்க இந்து சந்து எல்லா சரி BPL பிரியாணி ரிவ்யூ ஓகே BPL பிரியாணி ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ரெகுலராக ஒவ்வொரு ஏரியாவில் இருக்க பின்கோடு வைஸ் ஒவ்வொரு ஏரியாலையும் ஃபேமஸாக இருக்க ஷாப்ஸ் எல்லாமே ஒரு நம்ம லிஸ்ட்டு ஷார்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு கடையும் டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ வரைக்கும் ஃபேமஸாக இருக்க பிரியாணி ஷாப்ஸ் எல்லாமே பார்த்தோம். அண்டர் ரேட்டட் பின்கோடு வைஸ் ஒவ்வொரு இதுலேயும் ஃபேமஸ் இருக்கும். ஸோ அந்த பிரியாணி எல்லாமே வாங்கி நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ AXN பொறுத்த வரைக்கும் என்னோட அந்த SAP ரஹீம் பாய் டேஸ்ட்டோட ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நான் 9.5 தருவேன் இவங்களோட மட்டன் பிரியாணிக்கு. சிக்கன் பிரியாணி நம்ம ஃப்ரெண்ட் ஆகாஷ் சாப்பிட்டாப்புல. நீ சொல்கிறா சிக்கன் பிரியாணிக்கு எவ்வளோடா தருவேன்? கண்டிப்பாக தரலாம். ஸோ இதுதான் நம்மளோட இந்த AXN பிரியாணிக்கான ரிவ்யூ பாயிண்ட்ஸு. ஸோ 9.5 அவுட் ஆஃப் போத் சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி ரெண்டுக்குமே 9.5 அவுட் ஆஃப் 10 கொடுக்குறோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு அடுத்து என்ன பிரியாணி ஷாப் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் திருப்பூர்காரர் இல்லை கோயம்புத்தூர் ஈரோடு இந்த ஏரியாவில் யாராவது இருந்தீங்கன்னா
உங்களுக்கான ஃபேவரட் ஷாப்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேயும் கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.